வேதாளத்தை மன்னர் தோளில் தூக்கிக் கொண்டார். அப்போது வேதாளம் சிரித்தது. மன்னா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். பதில் தெரிந்தும் சொல்லவில்லை என்றால் உன் தலை வெடிக்கும். சொன்னால் நான் மீண்டும் மரத்தில் போய் தொங்கி விடுவேன். மன்னன் அமைதியாக நடந்தார். ஒரு நாட்டில் ஒரு நல்ல மன்னன் வாழ்ந்தான். அவருக்கு ஒரே மகள், அழகும் அறிவும் கலந்த இளவரசி. இளவரசி மனதுக்கு பிடித்த 3 நபர் இருந்தனர். ஒருவர் மிகுந்த அறிவு படைத்த பிராமண இளைஞன். ஒருவர் வீரசாலி, ஆயுத கலையில் தேர்ந்தவன். ஒருவர் மந்திர ஞானம் கொண்ட தந்திரவாதி. அரசன் குழப்பமடைந்தான். இதில் யாரை மணம் முடிப்பது என்று. ஒரு நாள் இளவரசி தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு பாம்பு கடித்து விட்டது. சில நிமிடங்களில் அவள் உயிரிழந்தாள். மூவரின் தீர்மானம். முதல் இளைஞன் அறிவாளி. அவளின் எலும்புகளை சேகரித்து காத்தான். ஒரு நாள் உயிர் கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையில். இரண்டாவது வீரன் அவளின் சாம்பலை எடுத்துக்கொண்டு காப்பாற்றினான். யாரும் அவளை அவமதிக்காதபடி காத்தான். மூன்றாவது மந்திரவாதி துறவி போல் நாடு நாடாக சுற்றினான். ஒரு பெரிய முனிவரிடமிருந்து மறைந்தவரை உயிர்ப்பிக்கும் மந்திரம் கற்றுக்கொண்டான். அதிசயம், பல ஆண்டுகள் கழித்து அவர்கள் மீண்டும் சந்தித்தனர். மந்திரவாதி மந்திரம் சொல்ல, அறிவாளி எலும்புகளை சேர்த்தான். வீரன் சாம்பலை தூவினான். மந்திர சக்தியால் இளவரசி உயிருடன் எழுந்தாள். இப்போது மூவரும் ஒரே கேள்வி: இவள் யாருடைய மனைவி ஆக வேண்டும்? வேதாளம் மன்னரிடம் இதற்கு பதில் கேட்டது. இதன் தொடர்ச்சி பார்க்க கீழே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க.